அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபின்கள், தபா தாபின்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக என்று கூறியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தாய் தந்தையர்களை திட்டாதே. தாய் தந்தையர்களை திட்டுவது இஸ்லாத்தில் பெரும் பாவம் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கையில், அல்லாஹின் தூதரே, ஒருவன் தன் தாயையோ தந்தையோ திட்டுவானா என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள். ஒருவன் ஒருவரின் தந்தையை திட்டுகின்றான், பிறகு அவன் இவரது தந்தையை திட்டுகின்றான். இவன் அவனது தாயை திட்டுகின்றான், பதிலுக்கு அவன் இவரது தாயை திட்டுகின்றான். இது அவன் நேரடியாக திட்டியதற்கு சமம் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். ஆதாரம் முஸ்லிம் 146. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு நேரடியாக ஒருவன் தன் தாயையோ தந்தையோ திட்டுவதை குறிப்பிடவில்லை. இவன் மற்றவனை திட்டும்போது அவனை மட்டும் திட்டுவதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவனுடைய தாய் தந்தையர்களை திட்டுகின்றான். அது அவனே நேரடியாக திட்டியதற்கு சமம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது சாதாரண பாவம் அல்ல, சிறு பாவம் என்று ஒதுக்கக்கூடிய பாவமும் அல்ல, நரகத்தில் வீழ்த்தக்கூடிய பெரும் பாவம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கவனமாக கேளுங்கள். 1, நீ பிறரின் தாய் தந்தையர்களை திட்டாதே. 2, அதன் காரணமாக உம்முடைய தாய் தந்தையர்களை திட்ட வைத்து விடாதே. 3, தாய் தந்தையர்களை திட்டுவது ஒரு பெரும் பாவம். அவர்களிடம் சீ என்ற வார்த்தையை கூட கூறாமல் அன்பான அருளான அழகான வார்த்தைகளை கூறி அவர்களை அரவணைத்து வாழ்த்தி, அழகிய பண்பே இஸ்லாத்தின் போதனை. தாய் தந்தையர்களை திட்டுவது பெரும் பாவம். என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று எனது இறைவன் கட்டளையிட்டுள்ளான். உம்முடன் இருக்கும் இருவரில் ஒருவரோ முதுமையை அடைந்துவிட்டால் அவர்களுடைய நோக்கி சீ என்ற வார்த்தையை கூட கூறாதீர்கள். மரியாதையான சொல்லையே இருவரிடம் கூறுவீராக. அன்புடன் பணிவு என்னும் சிறகை இருவருக்காகவும் தாழ்த்துவீராக. சிறுவனாக நீ இருக்கும்போது இருவரும் பராமரித்தது போல இறைவா